Okay, so basic conditions தெரிஞ்சோன்னா we should know some special points. சில ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டே இன் இந்தியா வந்து கண்டினியூஸாக இருக்கணுமா? கிடையாது. ஸ்டே இன் இந்தியா கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி நீங்கள் வந்து ஒரு 3 months இங்கே இருக்கிறீங்க, இப்போ 3 months அப்ராடில் இருக்கீங்க, திருப்பி 3 months உள்ளே வந்துடுறீங்க இந்தியாவில், திருப்பி அகைன் 6 months வெளியே போகிறீங்க, திருப்பி 3 months உள்ளே வரீங்க. ஸோ கண்டினியூஸாக இருக்கணுன்றது முக்கியம் கிடையாது. பட் ஸ்டே வந்து அந்த 182 days மேலே இருந்தால் நீங்கள் ரெசிடெண்ட்டு கவுண்ட் ஆயிரும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் ஸ்பெஷல் பாயிண்ட் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நாட் நெசசரி தட் ஸ்டே ஷுட் பி அட் ஒன் பிளேஸ். சார் நான் ஒரே இடத்துல தான் இருக்கணுமா? சப்போஸ் யூ ஆர் இன் சவுத் இந்தியானா நீங்கள் சவுத் இந்தியாவில் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ குட் பி இன் கான்பூர், ஓகே, யூ குட் பி இன் ஆக்ரா, யூ குட் பி ஸ்டேட் இன் டெல்லி. எந்த இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே பிளேஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? தென் தேர்ட் என்னென்னா போத் தி டே ஆஃப் அரைவல் அண்ட் டே ஆஃப் டிபார்ச்சர் ஷுட் பி இன்க்ளூடட். ஸோ வாட் டஸ் இட் மீன்? மேபி நீங்கள் அப்ராடுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸாக நீங்கள் என்ன பர்பஸ்னால் போகலாம். ஓகே, ஸோ பர்பஸ் குட் பி நீங்கள் வந்து ஃபஸ்ட் திங் இஸ் தட் இண்டிவிஜுவல்னு சொல்லும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும், ஒன்று இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் இந்தியா விட்டு வெளியே போவீங்க, லீவிங் இந்தியா, த லெஃப்ட் இந்தியா, இல்லைனா நீங்கள் விசிட் பண்ணுவீங்க இந்தியாவை. ஸோ லீவ் பண்ணுறது உங்கள் பர்பஸ் எது ஒன்றா இருக்கலாம். ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்பஸும் இருக்கலாம், இல்லை ட்ராவலிங் பர்பஸும் இருக்கலாம், இல்லை மெடிக்கல் பர்பஸும் இருக்கலாம். எந்த பர்பஸான இருந்துட்டு போட்டோம். இங்கே பிஸ்னஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்னால் அதுக்கு சரியாக தனியாக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அது நம்ம லெட்டராக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவல், நீங்கள் இந்தியன் சிட்டிசன், நீங்கள் இந்தியா விட்டு வெளியே போகிறீங்க. ரைட்டா? ஸோ எந்த டேட்டில் நீங்கள் வெளியே போகிறீங்களோ அந்த டேட்டும் கவுண்ட் ஆகும். அப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் உள்ளே வரீங்களோ அந்த டேட்டும் கவுண்ட் ஆகணும். அதுதான் வந்து போத் டே ஆஃப் அரைவல் அண்ட் டே ஆஃப் டிபார்ச்சர். ஸோ இதுதான் வந்து உங்களை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிசைட் பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு கண்டிஷன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரைட்டா? சப்போஸ் மிஸ்டர் ராம்னு ஒருத்தர் இருக்கார் வச்சுங்களேன். மிஸ்டர் ராம் அவர் வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசன். ஹீ இஸ் அ ஃபாரின் சிட்டிசன். ரைட்டா? ஸோ ராம் இஸ் எ ஃபாரின் சிட்டிசன். நார்மலி ஹீ விசிட்ஸ் இந்தியா அண்ட் ஹீஸ் லீவ்ஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் விசிட் பண்ணுறாரு, இந்தியாவை விட்டு வெளியே போகிறாரு. தென் வி ஷுட் டிசைட் ஹவு மெனி டேஸ் ஹீ இஸ் ஸ்டேயிங் இன் இந்தியா. தட் இஸ் தி ஃபஸ்ட் கண்டிஷன். வி ஹேவ் டு see ஃபஸ்ட் எவ்வளோ நாள் அவர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணுறாருன்றது பார்க்கும். இந்த ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் நம்ம அதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போது சப்போஸ் நான் சில டேட்ஸ் நான் ரேண்டமாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் விசிட் இன் இந்தியா அண்ட் லெஃப்ட் இந்தியா. ஓகே, இந்தியாவில் விசிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வெளியே போகிறாரு. ஸோ இந்தியாவில் விசிட் பண்ண சப்போஸ் 25th 6 2022 அண்ட் இந்தியா விட்டு வெளியே போகிறது 28th August 2022. அகெயின் 15th December 2022 விசிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 18th January 2023 is right. Then 15th February he is visiting India 2023 and 28th March is leaving India. ரைட்டா? ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிஸ்டர் ராம் வந்து ஒரு ஃபாரின் சிட்டிசன். ஓகே, ஸோ இங்கே சிட்டிசன்ஷிப் டஸ் நாட் மேட்டர்ஸ். ஓகே, சிட்டிசன்ஷிப்ன்றது எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ, பார்ன் இன் இந்தியாவோ. ஸோ யூஆர் பார்ன் இன் இந்தியா, ரைட்? ஸோ இல்லை நீங்கள் இந்தியாவில் பிறக்கல, நீங்கள் ஒரு ஃபாரின் சிட்டிசன். ஸோ சிட்டிசன்ஷிப் டஸ் நாட் டிட்டர்மைன் யுவர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் எவ்வளோ நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூஸாக ஸ்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா he is visiting on 25th June 2022. Again he is leaving on October, that is August leave பண்றாரு. Again he is coming to India on December. Again he is leaving on January. Again he is coming to India on February. Again he is leaving on March, right? So there should not be continuous stay இருக்கணும் அவசியமே கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த கேஸில் எவ்வளோ நாள் வந்து அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு அதை ஃபஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த கேஸில் விசிட் இந்தியா எப்போ விசிட் பண்ணியிருக்காரு? 25th விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூனில் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? ஸோ ஜூன் மாதம் எவ்வளோமா? ஸோ 25th தான் அவர் விசிட் பண்ணியிருக்காரு.
எப்போ லீவ் பண்ணியிருக்காரு? 20th ஆகஸ்ட் தான் லீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜூன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஜூனில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 30 days ரைட்டா. ஸோ 30 minus 25 எடுத்திங்கன்னா 5 வரும், ப்ளஸ் 1 day பார்த்திங்கன்னா 6 days. ஸோ 6 days. ஸோ அந்த 25th day இந்த நாளும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். எப்போ விசிட் பண்ணுறோம் அந்த டே ஷுட் ஆல்சோ பி இன்க்ளூடட். ஸோ 6 days இன் ஜூன். தென் ஜூலை வந்து 31st வரும். ஓகே. ஆகஸ்ட் வந்து 31 days. ஓகே. ஸோ ஆகஸ்ட் 31 days. இங்கே பார்த்தீங்கன்னா 28th ஆகஸ்ட் ரைட்டா. ஸோ 31st இல்லை, அப்போ இங்கே 28 நம்ம போடணும் ரைட்டுங்களா. ஸோ 28 days ரைட். ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ நாள் ஆச்சு மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 36, யூ ஹேவ் 65 days, 65 நாள். தென் இப்போ இந்த டேட்டில் இந்த டேட் பார்ப்போம். ஸோ 15th December அண்ட் 18th January. இப்போது இந்த கேஸில் 15th December இங்கே வந்து டிசம்பரில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 31 days இருக்குது உங்களுக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 31 minus 15 plus 1 போட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காரு? 17 days ஹீஸ் இன் டிசம்பர். ப்ளஸ் உங்களோட ஜான்வரி 18th வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ 18 ஆட் பண்ணுங்கள். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் 35 ரைட். அதே போல் ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த கேஸில் ஃபெப்ரவரியில் இந்த கேஸில் வந்து 28 days எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ 28 minus 15 plus 1. ஸோ 14 days he is in February. ஸோ 14 plus 28 equal to, ஸோ 14 plus 28 மொத்தமாக உங்களுக்கு 42 days ஆகுது. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா அவர் ஸ்டே இன் இந்தியா எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நான் ஆட் பண்ணுற 65 plus 35 plus 42 ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் 142 day. 142 days he stayed in India. ரைட்டா. ஸோ 142 days he stayed in India. அப்போது நம்ம வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் we can test the பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன பேசிக் கண்டிஷன்ஸ்? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 பேசிக் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்னா, he should be stayed in India, that is 80 to 182 days or more ரைட்டா. greater than equal to 182 days வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இல்லைனா ரெண்டாவது கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்க்கணுன்னா, you should be in the previous year 60 days மேலே இருக்கணும் ரைட்டா. இது வந்து எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் 182 days மேலே இருக்கணும், எல்லாம் 60 days மேலே இருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். ப்ளஸ் 365 days இருக்கணும் இன் இம்மீடியட்லி ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர் ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டர் ராம் ரைட்டா, மிஸ்டர் ராம் ஒரு ஃபாரின் சிட்டிசன் என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு, ஸ்டேட் இன் 142 days. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்ப்போம் ரைட்டா. ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து டஸ் ஹீ ஸ்டேட் ஃபார் மோர் தென் 182 days அப்படின்னாவே இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகலை ரைட்டா. ஹீஸ் ஃபெயில் டு சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபெயில் டு சாட்டிஸ்ஃபைட்னாவே நீங்கள் ரெண்டாவது கண்டிஷன் டெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது ஆர் கண்டிஷன், அண்ட் கண்டிஷனாக நீங்கள் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இந்த கேஸில் வந்து மிஸ்டர் ராம் வந்து ஒரு ரெசிடெண்ட், ராம் இஸ் ரெசிடெண்ட் ரைட்டா. ஸோ ராம் வந்து ரெசிடெண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கண்டிஷன் ஃபார் டெஸ்டிங் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறது வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ரைட். ஸோ ராம் வந்து இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கார். நோ வி கெட் இன் டு தி கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். ஸோ கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் குயிக்காக ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ வி ஹேவ் டு டெஸ்ட் தி இண்டிவிஜுவல் இஸ் வெதர் he is a resident or non-resident. We have to check the basic conditions, right? So residential status like individual whether he is a resident or whether he is a non-resident is determined by the basic conditions. If the basic condition is satisfied, then he becomes basic condition either or condition satisfy ana he becomes a resident. Then comes the question, further condition நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ ரெசிடென்ட் மட்டும் இல்லை, வெதர் ஹீ இஸ் ROR ஆர் வெதர் ஹீ இஸ் NOR. ஸோ இது 2 அடிஷ்னல் கண்டிஷன் வி ஹவ் டு செக். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வி ஹேவ் எ ஸ்மால் ரிகால். பேசிக் கண்டிஷன்ஸில் வி நோ தட் தி பர்சன் ஷுட் ஸ்டே, okay, the person should stay for more than 182 days
in India. This is the first condition. Second condition, second condition பார்த்தீங்கன்னா you have he should stay in the previous year. Okay, previous year he should stay relevant previous year 60 days மேலே இருக்கணும். Plus he should be stayed in India for more than 365 days in 4 relevant immediately preceding previous year. So IPPY. So immediately preceding previous year. So in the basic conditions, rendu or condition satisfy ana, he becomes a resident. So once he becomes resident, you have to check for the additional condition. So additional condition he has to check. So additional conditions la rendu conditions irukku, then rendu condition mandatory. So it is having and condition. So first condition enna so R na whether it should be our ROR illa RNOR. Okay, resident but not ordinary resident. So in the case la நம்ம பார்க்கிறது ரெண்டு conditions நம்ம பார்க்கணும். First additional condition வந்து he should be resident in 2 previous year. Okay, ரெண்டு previous year out of 10 immediately preceding previous year. Okay, so previous year la வந்து ரெண்டு previous year la வந்து he should be resident. அது எந்த previous year இருந்தாலும் சரி, மொத்த 10 immediately preceding previous year 10 previous year ஏதோ ரெண்டு previous year வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா he should be stayed in India. இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ he should be stayed in India. இந்தியாவில் இருந்திருக்கணும். ஓகே, 70 days 730 days or more. ஓகே, in 7 immediately preceding previous year. Okay, so 7 previous year he should be there for 730 days or more. So ஏற்கனவே தெரியும் what is assessment year, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். So assessment year is the year where you will be paying tax. So in the case நம்ம assessment year வந்து 2023-24 will be the year where you will be paying tax. So previous year நம்ம ஏற்கனவே தெரியும் the year in which you have earned the income. Okay, financial year where you have earned the income, it comes from 2022 to 23. Right, this is your previous year and this is your assessment year. So previous year la vandu pathina how many days he has stayed in India. So basic conditions la if he satisfies either or condition 180 days mela irundha, then first condition getting satisfied, he becomes resident. Suppose first condition satisfy agala, second conditions paakano, that is previous year la he should be more than 60 days plus immediately preceding previous year la 360 days irundha, then he becomes resident. Resident ana check பண்ணோம் whether is ROR or NOR. So இந்த additional conditionல ரெண்டுமே satisfy ஆகணும், because ப்ளஸ்னா இங்கே and. ஓகே, இங்கே வந்து and condition, ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆகணும், தான் additional condition. ஸோ additional conditionஸில் ரெண்டு conditions இருக்குது, first condition and second condition. First condition satisfied, second condition satisfied இல்லைனா then that person becomes RNOR. ஓகே, then additional conditionல ரெண்டு conditions இருக்குது, first condition satisfy இல்லை, second condition satisfy, again he becomes RNOR. Then suppose ரெண்டு conditionும் satisfy ஆகணும், இந்த கேஸில் ரெண்டு conditionும் satisfy ஆச்சுன்னா then he becomes ROR, resident and ordinary resident. இந்த கேஸில் additional conditionல ரெண்டு conditionும் satisfy ஆகணும். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம பார்க்குறது வந்து இண்டிவிஜுவல் வந்து ரெசிடெண்ட்டாக இல்லை நான் ரெசிடெண்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்குறோம். If he becomes resident, then we go for testing of additional condition whether he is an ROR or is RNOR. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். additional condition test பண்ணா then the resident, the individual becomes ROR or the individual becomes RNOR. இந்த பேசிக்கான ஒரு conditions we have seen, right? So இதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா? சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஃப்ரம் ICSI Module. ஓகே, Mr. A, an Indian citizen, is living in Mumbai since 1950. He left for China on July 1, 2017. So July 1, 2017 வந்து he left India and comes back on August 7, 2022. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு இந்தியா லெஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ he is living in Mumbai since 1950லேருந்து 1950லேருந்து இது வரைக்கும் இருந்திருக்காரு. எப்போ சைனா லெஃப்ட் பண்ணியிருக்காரு? ஸோ ஹி லெஃப்ட் இந்தியா ஆன் July
27. So 1/7/2017 வந்து he left India. And எப்போ இந்தியாவுக்கு திருப்பி வராரு? He is visiting once again, that is coming back to India on August 7, 2022. Right? So we have to determine what is the residential status for the assessment year 2023-24. So assessment year na எந்த வருஷத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க, தென் ப்ரீவியஸ் இயர்னா எந்த இயரில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க. ஓகே, எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்களோ that will be your previous year. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் லெஃப்ட் பண்ணுறது விசிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டேட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் he has left. ஸோ எப்போ வந்து இந்தியா விட்டு வெளியே போயிருக்காரு? ஜூலை மாதம் போயிருக்காரு. சரியா? இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2023-24 இஸ் தி அசஸ்மெண்ட் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் 2022-23. ஸோ இந்த வருஷத்தில் இருக்கிற ஸ்டே பீரியட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் நம்ம கண்டிஷன் பேசிக் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் மேலே இருந்திருக்காரா இல்லையான்றது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஏ வந்து ரெசிடெண்ட்டா இல்லை நான் ரெசிடெண்ட்டான்றது ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கண்டிஷன் ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணணும். வெதர் இஸ் எ ரெசிடெண்ட் ஆர் நான் ரெசிடெண்ட். அதுக்கு நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். பேசிக் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட் கண்டிஷன்ஸில் ஹீ ஷுட் பி ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் மோர் தென் 180 டேஸ். 180 டேஸ் மேலே இருந்திருக்கணும். அது ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ். இல்லைனா ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். ஹீ ஷுட் பி ஸ்டேட் இன் இந்தியா மோர் தென் 60 டேஸ். 60 நாளைக்கு மேலே இருந்தாருன்னா ஸ்டே இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னல் கண்டிஷன் அதிலே வந்து அண்ட் கண்டிஷன் என்னென்னா ஹீ ஷுட் பி தேர் இன் இந்தியா ஃபார் 4 இமிடியட்லி ப்ரெசிடிங். ஸோ ப்ரெசிடிங் இயர். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர்னா ப்ரீவியஸ் இயருக்கு அடுத்த ப்ரெசிடிங் இயர் நாலு ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து ஹீ ஷுட் பி தேர் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 365 டேஸ் 365 நாளுக்கு மேலே இருந்தாருன்னா தென் ஹீ கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ரெசிடெண்ட். ஸோ பார்க்கலாம் எந்த கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை இருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ரைட்டா? இந்த கேஸில் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ எப்போ வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்கார்? ஹி விசிட் ஆன் 7th August 2022 he has visited. ரைட்டா? ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து டேட் எவ்வளோ டேஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து இந்த ஆகஸ்ட்டில் லீவ் பண்ணார் பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மார்ச் வரைக்கும், மார்ச் 31 வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April 2022 to 31st March 2023. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரீவியஸ் இயர். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் தான் இருக்குது. இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா எப்போ இந்தியாவுக்கு அவர் வந்திருக்காரு? ஹீஸ் கேம் பேக் இன் ஆகஸ்ட். ஸோ நம்ம ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ நாள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கான்றது, நம்ம எவ்வளோ டேஸ் ஹி ஸ்டேட் இன் இந்தியா, அது ஃபஸ்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் போக முடியும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7th August அவர் வந்திருக்காரு. ரைட்டா? ஸோ ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ நாள் ஹி ஹஸ் பீன் ஸ்டேட்? ஸோ ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா யூ ஹேவ் 31 டேஸ். அதில் நீங்கள் -7 + 1 போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் how many days he has stayed in August month? 25 days. Right? So August 25 days. Then August, September 30 days. Okay. Then October 31 days. November 30 days. Okay. December 31, January 31, February 28 and March 31. So எவ்வளோ நாள் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருக்கா? ஸோ இதில் ஆட் பண்ணோன்னா so I am getting 237. So 237 days he stayed in India. ஸோ ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஏ வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு? ஹி ஹஸ் ஸ்டேட் இன் 237 டேஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். வாட் இஸ் அவர் பேசிக் கண்டிஷன்ஸ்? ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் அவர் ரெசிடெண்ட்டாக இல்லையான்ற தெரியுது. 2 பேசிக் கண்டிஷனை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து he should be stayed in India for more than 180 days. Or second condition is in a condition, that is he should be in previous year la vandu he should be stayed in India for more than 60 days, plus he should also satisfy the condition that he should be stayed in India for 365 days in 4 immediately preceding previous year. என்ன பார்க்கணும். ஓகே, இது 2 கண்டிஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே he has stayed in India for 237 days. ஸோ 237 நாள் 7 days. ஓகே, 337 days he has stayed in
India. So first conditions என்ன சொல்றான், whether he has satisfied the first condition more than equal to 100, yes. So first condition is getting satisfied. So first condition satisfy பண்ணாவே போதும், செகண்ட் கண்டிஷன்ஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா ஆர் கண்டிஷன்ஸ்னால் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் போதும். தென் இன் திஸ் கேஸ் he becomes resident. ரைட்டா? ஸோ இன் திஸ் கேஸ் மிஸ்டர் ஏ பிகம்ஸ் ரெசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ட் மட்டும் இல்லை, he should know what is இவர் ஆர்ஓஆரா இல்லை என்ஓஆரான்னு பார்க்கணும். அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்கணுன்னா, வெதர் இஸ் இவர் வந்து ஆர்ஓஆரா இல்லை ஆர்என்ஓஆரா. ஓகே, ஸோ மிஸ்டர் ஏ வந்து ரெசிடென்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரெசிடென்ட் தெரியும் போது இவர் ஆர்ஓஆரா இல்லை ஆர்என்ஓஆரான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஆர்ஓஆர் ஆர்என்ஓஆர் கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ஏசின்னு போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே தெரியும். என்ன கண்டிஷன்னா, அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். எப்போது, 2 ப்ரீவியஸ் இயரில் அவுட் ஆஃப் 10 இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ மொத்த 10 ப்ரீவியஸ் இயரில் 2 ப்ரீவியஸ் இயரில் ஒரு ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, தட் இஸ் அண்ட் கண்டிஷன், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரெண்டாவது என்னென்னா, இந்தியாவில் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும். தட் இஸ் மோர் தேன் 730 days in 7 immediately preceding previous year. Okay, so 7 immediately preceding previous yearல வந்து he should be there in 730 days. So ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் then Mr. A is called ROR. இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா then he becomes RNOR. ஸோ இந்த கேஸில் நம்ம A வந்து ரெசிடென்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இஸ் எ ரெசிடென்ட். இப்போ வந்து எந்த கேட்டகரியில் வராரு, ஆர்ஓஆரா இல்லை ஆர்என்ஓஆரான்றதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 2 கண்டிஷன்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ என்ன சரி 10 இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த கேஸில் நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 இஸ் அவர் அசஸ்மெண்ட் இயர். இந்த வருஷத்தில் தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ ப்ரீவியஸ் இயர், இதுக்கு ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா 2022-23 இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ இந்த கேஸில் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரிசீடிங்னா ப்ரீவியஸ்க்கு அப்புறம் தாண்டி, ஸோ இம்மீடியட்டாக வர அடுத்த ப்ரீவியஸ் இயர் தான் இம்மீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த கேஸில் 10 இம்மீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு பார்க்கணும். ஸோ 10 இம்மீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் என்ன இருக்கும், யூ ஹேவ் 2021-22. ஓகே, யூ ஹேவ் 2020-21. then you have 2019-20. then you have 2018, then 17, then 2017-18. okay, then you have 2016-17, then you have 2015-16. okay, so 1 2 3 4 5 6 7 1 3, then 2014-15. okay, then you have 2013, then 14, then you have right. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், த மெயின் திங், ரைட்டுங்களா? ஸோ எங்கே கண்டிஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். 237 days இருந்திருக்காரு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஹி வாஸ் தேர் இன் 237 days. அதை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ 237 days ஹி வாஸ் தேர் இன் ப்ரீவியஸ் இயர். ஸோ அதனால் பேசிக் கண்டிஷன் டெஸ்ட் ஆச்சு. தென் ஹி கெட்டிங் சாட்டிஸ்ஃபை வித் தி ஒன் ஆஃப் தி பேசிக் கண்டிஷன்ஸ், தட் இஸ் 237 days. இப்போ இந்த கேஸில் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் இப்போ 2 ப்ரீவியஸ் இயர் மொத்த 10 இமீடியட்லி ப்ரெசிங், இந்த 10 இமீடியட்லி ப்ரெசிங், இந்த 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதோ ஒரு 2 ப்ரீவியஸ் இயரில் வந்து அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். ஸோ ரெசிடெண்ட்டான்றது என்ன கண்டிஷன், he should satisfy any one of this. திருப்பி பேசிக் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும்னா என்ன அர்த்தம், ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும்னா he should have satisfied the basic condition in any of the 10 previous year. இந்த மொத்த 10 ப்ரீவியஸ் இயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 ப்ரீவியஸ் இயரில் ஏதோ 2 ப்ரீவியஸ் இயரில் he should have been satisfied the basic condition that he is resident. அந்த இருந்துக்கணும். ஃபஸ்ட் அந்த கண்டிஷனை பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் கொஷின்ஸ் நம்ம திரும்பி படிப்போம், அது என்னென்ன சொல்ல வரோன்னு பார்ப்போம். ஸோ மிஸ்டர் ஏ அண்ட் இந்தியன் சிட்டிசன் இஸ் லிவிங் இன் மும்பை சின்ஸ் 1950. ஸோ 1950லேருந்து அவர் இருந்திருக்கார். ஓகே, he left for China on July 1st, 2017. ஸோ ஜூலை மாதமே பார்த்தீங்கன்னா he has left. எப்போது, எந்த ப்ரீவியஸ் இயரில் லெஃப்ட், 2017 he has left.
ரைட்டா? ஸோ 2017 he has leftனா அப்போது நம்ம இந்த டேட்லேயே அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். ஸோ இந்த டேட், ஸோ இந்த டேட்டில் ஜூலை 2017 லீவ் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காரு? ஸோ இந்த டேட்லேருந்து he has left India. அப்போது இந்த டேட்டில் அவர் எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் இயரில், தட் இஸ் 1417 1717 வரைக்கும் எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காருன்னு பார்க்கணும். ஓகே, ஏன்னா 2017 he has left. ஓகே, 2017 he has left. ஸோ எவ்வளோ நாள் அவர் இருந்திருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கேஸில் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன், தென் ஜூலை. ஓகே, ஸோ ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை அந்த ஒரு நாள் தான். ஓகே, தட் இஸ் எப்போ விசிட் பண்ணாருக்கா அந்த எப்போ லீவ் பண்ணுறாலோ அந்த லீவ் பண்ணுற டேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ நம்ம லீவ் பண்ணக்கூடாது. எப்போ ஒரு இந்தியா விட்டு வெளியே போயிருக்காரோ அந்த லீவ் பண்ண டேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 30, 61, 91 and 92. ஸோ 92 days. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் he was there for 92 days. 92 days. சரியா? he is there for 92 days. அப்போது எப்போ இந்தியா விட்டு வெளியே போயிருக்காரு? ஜூலை தான். அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பாக ஒரு இந்தியாவில் இருந்திருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் he would have been there been for 365 days கண்டிப்பாக இருந்திருப்பார். டெஃபினெட்லி he would have there been India for 365 days. அதே போல் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் எல்லாமே எல்லா வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா he would have been in India. ஏன்னா இந்தியா விட்டு எப்போ வெளியே போயிருக்காரு? இந்தியா விட்டு ஃபஸ்ட் டைம் போனது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் போயிருக்காரு. ஸோ ஜூலை 2017 தான் இந்தியா விட்டு வெளியே போயிருக்காரு. அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்திங்கன்னா he would have stayed in India. ரைட்டா? ஸோ 2015-16 இப்போ லீப் இயருக்குனால இங்கே 360 days நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு இப்போ இருக்கிற ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்திங்கன்னா he would have stayed in India. இப்போது இந்த அடிஷ்னல் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10 immediately preceding previous year. இந்த 10 immediately preceding previous year பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10. ஸோ ஒன்று பார்க்கலாம். ஸோ 20, 12, 13. ஸோ 10 immediately preceding previous yearல இந்த preceding periodல immediate preceding periodல 10 immediate preceding previous yearல அவர் ஏதோ 2 ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அப்போது ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ் பாருங்களேன். இந்த கண்டிஷன் 92 days. ஸோ 92 days நம்ம பார்த்தோம்னா இங்கே ரெண்டாவது கண்டிஷன் பேசிக் கண்டிஷன் நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டாவது பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன? 60 நாளைக்கு மேலே ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்காரு. தென் 4 immediately preceding previous year 365 days மேலே இருந்திருக்காரு. அப்போ பேசிக் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது he is a resident. ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ரைட்டா? தென் செகண்ட் கண்டிஷன்ஸில் he should be there for more than 730 days. ஓகே, 730 டேஸ்க்கு மேலே அவர் இருந்திருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த கேஸில் 7 immediately preceding previous year. 7 immediately preceding previous என்ன? the previous year that immediately preceding previous year. இது previous year. இதுக்கு இமீடியட்டாக ப்ரெசீட் பண்ணுற ப்ரீவியஸ் எல்லாம் இதுதான். ஸோ இந்த கேஸில் யூ ஹேவ் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ 7. ஸோ 7 ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸ்க்கு மேலே இங்கே இருக்கணும். ஸோ இங்கே எதுவுமே இருக்காது. நில். ஸோ இப்போ இந்த 3 டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 730 டேஸ்க்கு மேலே வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் 92 + 365 + 366 calculate பண்ணிங்கன்னா you will be getting 823 days. ஓகே, ஸோ 823 days பார்த்தீங்கன்னா 730 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ immediately preceding 7 previous yearல 823 days வருது. அப்போது it is greater than 730 days. So it means that he is a ROR. ஓகே, ஸோ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இந்த கேஸில் மிஸ்டர் ஏ மிஸ்டர் ஏ இஸ் ROR, resident and ordinary resident. ஸோ இந்த கேஸில் பேசிக் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை பேசிக் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும் இல்லையா? இந்த கண்டிஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ நம்ம ரெசிடென்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன்ஸும் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஏன்னா நடுப்புற அண்ட் கண்டிஷன். இந்த கேஸில் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால he becomes ROR. So this is the basic rule for testing whether the
இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவர் ரெசிடெண்ட்டாக இல்லை ரெசிடெண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஸோ this is a basic rule for testing a condition.